லினக்ஸுக்கு தேவையான பேக்கேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு தெரியும்ல. ரியாக்ட் ரீடக்ஸ் ஆக்சிஎஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரியாக்ட் ரீடக்ஸ் ஆக்சிஎஸ் ரியாக்ட் எல்லாத்தையும் ஒரே இதுவாக போட்டு இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் எம்ப்ளாய்க்கு சப்மிட்டை தூக்கிட்டு பட்டன் சொல்லிட்டு ஒன்று எழுதுறோம். இப்போ இந்த இடத்துல ஆன் கிளிக் பண்ணும்போது அந்த விஷயம் நடக்கும். ஆன் கிளிக் ஆட் எம்ப்ளாயி அப்படின்றது தான். இப்போ நம்ம இங்க ஒரே ஒரு மெத்தட் தான். இப்போ எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும், இங்க மேலே போலோ சொல்லுப்பா என்ன பண்றோம்? ஸ்டேட் வேல்யூல வேல்யூஸ் ஸ்டேட் வேல்யூல செட் பண்ணுவோம். வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அப்புறம் எதுக்கு ரீடக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தேன்? பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்செப்டே புரியல. இங்க கிளிக் பண்ணா இங்க ஸ்டேட் வேரியபிள் வைக்க கூடாது. வைக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்கு ரீடக்ஸ்? எங்க என்னுடைய ஆயுதம்? இங்க ஸ்டேட் வேரியபிள் வச்சிருக்கோமா? இங்க கிளிக் பண்ணா ஆக்ஷனுக்கு போகணும். ஆக்ஷன்ல இருந்து தான் ரெடியூசர்ல தான் வேல்யூ செட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, அப்படிதான், பிரச்சனை இல்லை. இங்க கிளிக் பண்ணியாச்சு. எங்க வரப்போகுது அப்படின்னா ஆக்ஷன்ஸ்ல நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். employee.js ac employee.js action employee.js. ஓகேவா? நமக்கு மேனேஜரும் இருக்கா. நான் அதே மாதிரி இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆக்ஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இன் ஃபியூச்சர் தேவை அப்படின்னு இதே மாதிரி தான் ரெடியூசருக்கும் செய்யப்படும். மேனேஜர் ரெடியூசர். ஓகே, இந்த ரெண்டு ரெடியூசர் தான் இந்த ரூட் ரெடியூசர்ல லிங்க் பண்ணலாம். ஓகே, காம்போனன்ட் இருக்கு. ஆட் எம்ப்ளாயை கிளிக் பண்ணும்போது அது ஆக்ஷன்ல தான் போய் பேசணும். இந்த ஆக்ஷன்ல இருந்து ரெடியூசருக்கு தான் பேசணும் அப்படின்றது ஒரு ஐடியா. ரெடியூசரை பொறுத்த மட்டும், ரீடக்ஸை பொறுத்த மட்டும் கான்செப்ட் இப்படி தான் போகும். ஆன் கிளிக்கு இங்க டிஸ்பேட்ச் மூலியமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதுவோம். என்ன ஆக்ஷனுக்கு என்ன எழுத போறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஏசி ஆட் எம்ப்ளாயி ரிட்டர்ன்ல
யாரு ஆர்டி அண்ட் நாகுபாய் போலோ, நீங்க 2 பேரும் தான் தப்பா பண்ணீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆக்ஷன்ல 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னென்னது? டைப்பு அப்புறம் லேஅவுட் புரியல. பேலோடு மஸ்ட் இருக்க வேண்டியது டைப். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. பேலோடு வந்து மேண்டேட்டரி கிடையாது. கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். எதுவுமே எம்டி ஆப்ஜெக்டாகவே ஏசி ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி இதே விஷயம் ஆட் எம்ப்ளாயில என்னென்னலாம் வரப்போகுது சும்மா ஒரு இதுக்காக ஆடு எடிட்டு டெலிட்டு லிஸ்ட் அப்ப இந்த ஆக்ஷன்ஸ்ல என்னென்னலாம் பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா பேசிக்கா ஆடு எடிட்டு டெலிட்டு லிஸ்ட் இதெல்லாம் நான் புதுசாக சேஞ்ச் எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் அப்படின்னா எங்க அட்மின் வேணும். இப்போ நம்ம எம்ப்ளாயி இங்க இருக்காங்க ஓகேவா, எல்லா எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸும் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். CSS இதாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவ்னு இருக்கு. இப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு யூஸரை நான் இதை கிளிக் பண்ணும் போதே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வரணும். ஆனால் இது எப்படி நான் வந்துச்சு நீங்கள் எதாவது பண்ணீங்களான்னா இதை விட்டத்தை காப் பண்ணி போட்டிருப்பேன், அதனால வந்து
ஆக்சுவலி அதுவும் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கணும். அது என்னன்னா, இந்த இன்ஆக்டிவா இருக்கிற யூசரை ஆக்டிவா மாத்தணுமா, எஸ் அப்படின்னு கொடுத்தா போய் எடிட் பண்ணிட்டு போய் இவனுடைய ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. இது ஏன்னா இந்த யூசரை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு போறதுக்கும். இப்போ நிறைய வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸை ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அவங்களால லாகின் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் இங்கேயே வச்சிருப்பாங்க. செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு இங்க மேல சர்ச் இதெல்லாம் வரும். நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம். ஏஜி கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த யூசரை இன்ஆக்டிவ் பண்ணுமா, எஸ் அப்படின்னு கொடுத்தா அது போயிட்டு டிவில போயிட்டு ஒரு கால் எழுதி அதை முடிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஆக்டிவா இருக்கிறவங்களையும் இன்ஆக்டிவா பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ வரைக்கும் 5 ஆக்ஷன்ஸ் கிட்ட எழுதி. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்க. நீ தேவை கிடையாது, ஓடி. ஏசி ஆட் எம்ப்ளாயி, இப்படி எல்லா ஆக்ஷன்ஸையும் இதுக்குள்ளார வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடு இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது எம்ப்ளாய்க்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது மட்டும்தான். ஆனால் எல்லாத்தையுமே நான் வாங்கி வைக்கணுமானா இந்த இடத்துல இது எதுவுமே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஆக்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆக்ஷன்ஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ஆக்ஷன்ஸ் தான் கால் பண்ணணுமா அப்படின்னாலும் கிடையாது. நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, சப்போஸ் மேனேஜரோட லிஸ்ட் நீங்க இங்க வேணும் அப்படின்னா, மேனேஜரோட லிஸ்ட் ஏசி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்ல லிஸ்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஏபிஐ கால் இருக்கும். ஓகேவா? அதாவது மேனேஜரோட லிஸ்ட்டை மட்டும் காட்டுற மாதிரி இந்த ஏபிஐ கால் இருக்கும். இந்த ஏபிஐ காலை வாங்கி நம்ம டிராப் டவுன்ல காட்டுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை ஆக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க இங்க லிங்க் பண்ணிக்கலாம். எந்த ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதான். ஓகேவா? ஏசி எம்ப்ளாய்னா ஏசி எம்ப்ளாயி மட்டும்தான் இருக்கணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. எதை வேணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். மஸ்ட் எது அப்படின்னா, ஆட் பண்றதுக்கு இந்த இது தேவை அப்படின்றது மஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஏசி ஆட் எம்ப்ளாயி எழுதியாச்சு, இங்கேயும் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே பக்காவா இருக்கு. ரெடியூசருக்கு ஓடிடலாம். எம்ப்ளாயி ரெடியூசர் கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் நேம் எம்டி ஜாப் எம்டி போட்டு ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் தேவை அப்படியே எழுதும். எம்ப்ளாயி ரெடியூசர்ல 2 வேல்யூ தேவை. அது என்னன்னா, அது என்னென்ன தேவை இங்க எம்ப்ளாயி ரெடியூசருக்கு? பார்க்கறது கிடையாது. ஸ்டேட், எந்த ஸ்டேட் இங்க இருக்கிற வேல்யூ தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, சும்மாலாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஆக்ஷன்ல என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். இங்க ஆக்ஷன்ல என்ன வருதுன்றது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு சுவிட்ச் கேஸ் ஒன்று போட்டுப்பேன். சுவிட்ச் கேஸ் போட்டுட்டு ஆக்ஷன்ல நீங்க ஆக்ஷன் என்ன அனுப்புவோம் அப்படின்னா 2 விதம் அனுப்புவோம். ஒன்று டைப், இன்னொன்று பேலோட். ஓகேங்களா? ஆக்ஷன் டாட் டைப்னு ஒன்று போட்டுக்கிட்டு கேஸ். சரி,
கவுண்டர் ரெடியூசர் கான்ஸ்ட் நம்ம நார்மலா போடுற அதே ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன் ரிப்போர்ட் கேஸ் இதுல என்னென்னா கொடுக்க போகுது அப்படின்னா ஆட் எம்ப்ளாயா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதும். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பண்ணோம்ல, ஆட் எம்ப்ளாயா இருந்தா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும், அதே தான் இங்கேயும். ஓகே, ரிட்டர்ன் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இந்த ஸ்டேட் வேரியபிள்ல தான் இந்த நேம் அண்டு ஜாப் அப்படின்றது இருக்க போகுது. ஸ்டேட் வேரியபிள் இனிஷியல் ஸ்டேட்டை எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டேட்ல டிஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க. இதை கொடுத்த உடனே என்ன செய்வாங்கன்னா, இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்ல இருக்கிற நேமு, ஓகேங்களா, ஸ்டேட்ல இருக்கிற நேமு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது இப்படி வராது. நேம் ஃபீல்ட்ல சம்திங் இந்த மாதிரி உனக்கு என்ன வேணுமோ நீங்க அந்த மாதிரி இது மாற்றும் போது சொல்றேன். இப்போதைக்கு நான் ரிட்டர்ன் வந்து ஸ்டேட்டே கொடுக்குறேன். ஓகே, ரிட்டர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் டிஃபால்ட் வரைக்கும் ரிட்டர்ன் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ இது வந்து கேஸ் 1. எல்லாத்துக்குமே நான் ஸ்டேட் வேரியபிளே கொடுத்துறேன். கேஸ் 2 இப்போ என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஆட் எம்ப்ளாய் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும். ஸ்டேட்ல இப்போ என்ன இருக்க போகுதுன்னா நேமும் ஜாபும் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் எடிட் எம்ப்ளாய் பண்ணும்போது அதுதான், இந்த எடிட் பண்ணும்போதும் அதுதான், லிஸ்ட் பண்ணும்போதும் அதுதான். உங்களுக்கு இதை ஃபுல்லாக பண்ணுவோமான்னு கேட்டால் தெரியாது. இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஆக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சிடணும். ஓகேங்களா, கான்ஸ்ட் எம்ப்ளாயி ரெடியூசரு இந்த மாதிரி ரெடி பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ரெடியூசர்ன்றது இங்கே இதே விஷயம் தான். காப்பி பண்ணிட்டு மேனேஜர் ரெடியூசருக்கு வேணும். மேனேஜர் ரெடியூசருக்கும் இதே தான். ஓகேங்களா, ஸோ எப்படி இங்கே எம்ப்ளாயி ரெடியூசர் பண்ணணுமோ அதே தான். ஸோ அதே மாதிரி இந்த ஏசி எம்ப்ளாயி ஆக்ஷன்ஸ்க்கு பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் இதை பண்ணிடுவோம். மொத்தமாக வேலையை முடிச்சு விட்டுருவோம். ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு, 2 விதமான விஷயத்த பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, எம்ப்ளாயி ரெடியூசர்னு ஒன்று இருக்கு, மேனேஜர் ரெடியூசர்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ மேனேஜர் ரெடியூசருக்கும் இதே தான், அது எதுவும் கிடையாது. சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னைக்கு ஒன்றுனா ஒன்று தான் இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஆக்ஷன்ஸு, எக்ஸ்போர்ட், கான்ஸ்ட், ரிட்டர்னு இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த டைம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, தனித்தனியா ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு எம்ப்ளாய்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மேனேஜருக்கும் அதே மாதிரி செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ கோடிங்கு
இங்க இருந்து ஆக்ஷன்ஸ்க்கு வரப்போகுது. வந்துட்டு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்போது இங்க இருந்துட்டு ரெடியூசர் எம்ப்ளாயி ரெடியூசருக்கு போகும்போது எம்ப்ளாயி ரெடியூசர்ல இருந்துட்டு ரூட் ரெடியூசருக்கு போகும். இப்போ இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பேக்கேஜை கம்பைன் பண்ண போறோம். இருக்கிற எல்லா ரெடியூசரையுமே நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம இதுல ரூட் கலர் போட்டு வச்சிருக்கோம். பேக்கேஜ் கம்பைன்ட் ரெடியூசர். இந்த கம்பைன்ட் ரெடியூசர்ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா ரெடியூசரையும் கம்பைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன ரெடியூசர் இருக்குன்னா எம்ப்ளாயி ரெடியூசர் இருக்கு. அடுத்தது மேனேஜர் ரெடியூசர் போடல. இருக்கு மேனேஜர் ரெடியூசர். இப்போ 2 ரெடியூசர் இருக்கு, எம்ப்ளாயி இருக்கு, மேனேஜரும் இருக்கு. ஓகேவா? இதை ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது பண்ண போறோம். ஓகே, ஸோ கம்பைன் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா கம்பைன் ரெடியூசர் மூலயமா ஒரு அலைஸ் நேம் வச்சு நம்ம இது பண்ணணும். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் ரூட் ரெடியூசர் இப்படி ஒரு நேம் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம கம்பைன் பண்ண போறோம். இதுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் இப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க 2 ரெடியூசரை லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு அலைஸ் நேம் வைக்க போறேன் அப்படின்னா இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தான் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கம்பைன் ரெடியூசர்ன்றது ரீடெக்ஸ் வந்து கொடுக்குறது. இந்த ரீடெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்குற விஷயத்த எல்லா ரெடியூசரையும் கனெக்ட் பண்ணி ஸ்டோராக கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? எங்கே ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம index.jsக்கு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் index.jsக்கு போவோம். இப்போ எங்கே வந்திருக்கு? இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் default இப்படின்னு. இது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஆட் எம்ப்ளாயி கிளிக்ல வந்து நிக்குது. இது என்ன இடத்த கால் பண்ண போகுது அப்படின்னா டிஸ்பேட்ச் மூலயமா தான் இந்த ஆக்ஷன்ஸ் கிட்ட பேச முடியும். ஓகேவா? அது வந்து ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்ற பேக்கேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இதுல இருந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த இடம் நமக்கு இந்த எம்ப்ளாயி ரெடியூசருக்கு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம பேலோடு சும்மா கொடுத்துருக்கோம்ல, பேலோடு சும்மானா இருக்காது. ஏன்னா நம்ம 2 டேட்டாவை கொடுப்போம். ஆட் எம்ப்ளாயி பண்ணும்போது 2 டேட்டாவை கொடுப்போம். இந்த இடத்துல பண்ணும்போது 2 டேட்டாவை கொடுப்போம். ஸோ இந்த இடத்துக்கு தான் வரப்போகுது. இந்த இடத்துல இருந்து இங்க வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ரூட் ரெடியூசர். ரூட் ரெடியூசர்ல எல்லா ரெடியூசரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஓடி வந்துடும். இப்போ இது வரைக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஒன்றும் பெருசாக நம்ம இன்னும் லிங்க்லாம் பண்ணவே இல்லை. லிங்க் பண்ணால் தான் அதை பிச்சுட்டு போயிடும். இங்கே கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கட்டி ½ ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம அதை ரெடி பண்ணோம். ஸோ பேக்கேஜ் மேலே போட்டு ரூட் ரெடியூசர் ஃப்ரம் இது. ஓகேங்களா? இப்போ ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரீடெக்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். ரீடெக்ஸ் கிட்ட இருந்து கிரியேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான மெத்தடை வாங்கணும். ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டு ஸ்டோரில் இருக்கிற டேட்டா எல்லாம் இந்த ஆப்புக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரொவைடர் வாங்கணும்.
ஓகேவா? ப்ரொவைடர்ன்றது ரியாக்ட் ரீடக்ஸோட மெத்தட். இது என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் பண்ண ஸ்டோரை நம்ம எல்லா காம்பனண்ட்டுக்கும் கொடுக்கும். எப்படி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் வேரியபிள் நேமை போட்டு அப்படியே கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல கான்ஸ்ட் ஸ்டோரு கிரியேட் ஸ்டோரு root reducer அப்படின்னு போட்டு இது பண்ண வேண்டியது. ஸோ ப்ரொவைடர் மூலயமா நம்ம இந்த ஸ்டோரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்லயும் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரொவைடர் மூலயமா ஸ்டோரை கொடுக்க போகிறோம். யாருக்கு கொடுக்க போறோம்னா ஆப் காம்பனன்ட். இது பேரண்ட்டு, இது சைல்டு. சைல்டுக்கு இப்போ எல்லாமே பாஸ் ஆக போகுது. எப்படி அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளோ ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா add employee இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல இருந்து ஆட் எம்ப்ளாயில இருந்து கிளிக் பண்ணா, ஓகே கிளிக் பண்ணா இந்த இடத்துக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணதை நம்ம இங்க கால் பண்ண போறோம். டிஸ்பேட்ச் இது பண்ணணும். அதுக்கு ரியாக்ட் ரீடக்ஸா what is this? ரியாக்ட் ரீடக்ஸ்ல இருந்து இந்த யூஸ் டிஸ்பேட்சை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு மெத்தட்ல அசைன் பண்ணி வச்சு ஒரு வேரியபிளா வாங்கி வச்சுப்பாங்க. ஓகே, இப்போ யூஸ் டிஸ்பேட்ச் மூலயமா தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் கிட்ட பேச முடியும். இப்படி போட்டுட்டேன் ஏசி ஆட் எம்ப்ளாயி அப்படின்றத இது பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஆன் கிளிக்கு இந்த இடத்துக்கு வரப்போகுது. இது ஏதாவது சேஞ்சஸ் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இந்த இடத்துக்கு வருதா அப்படின்றத கன்சோல் ஒன்று போட்டு செக் பண்ணிக்கலாம். கேஸ் இது வரைக்கும் போட்டாச்சு. டிஃபால்ட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட் தான் பண்ணணும். மேனேஜருக்கும் அதுதான் ஒன்றும் கிடையாது. இந்த ரெடியூசர் டிஃபால்ட்டா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டும் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்டேட் வேல்யூ. ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா
என்னென்ன கேஸ் இஃப் எல்ஸ் மாதிரி தான். இஃப் இது இருந்தா என்னன்னு வரும். இல்லைன்னா என்ன அப்படின்னா, இல்லைனாலும் டிஃபால்ட்டா எனக்கு ஸ்டேட்டை தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லணும். நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எரர். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஸோ எம்ப்ளாயி ரெடியூசரில் டிஃபால்ட் இதுவும் ஸ்டேட்டு மஸ்ட்டு நீங்கள் எதாவது கொடுக்கலாம். அது இந்த மாதிரி தான் எரர் அடிச்சுட்டு நிற்கும். அது படிக்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆட் எம்ப்ளாயில கிளிக் பண்ண போகிறோம். வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இன்னொன்று சொல்லுது, ஆக்ஷன் மஸ்ட் பி பிளைன் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த ஆக்ஷன் ஃபங்க்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இது என்னதானே இஷ்யூ, இது எதுக்காக வருது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஈவினிங் பார்ப்போம். அதுக்கு அவங்களே சொல்யூஷன் சொல்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ரீடெக்ஸ் தங்க் அப்படின்ற ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ரீடெக்ஸ் தங்க் அப்படின்ற ஒரு மிடில் வேரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பேக்கேஜ் அப்படின்றத போய் பாருங்க. ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஒரே ஒரு மிடில் வேர். ஓகேங்களா? இந்த மிடில் வேர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரீடெக்ஸ்க்கு அனுப்புறதுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்க போகுது. அது என்னன்றதை பார்க்கணும். இப்போ இந்த மிடில் வேற எது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இவங்களே போட்டிருப்பாங்க. ரீடெக்ஸ்ல கிரியேட் ஸ்டோர் பண்ணியா, பக்கத்துல அப்ளை மிடில் வேர்னு கொடுத்துக்கோ. எந்த இடத்துல ஸ்டோர் கிரியேட் பண்றியோ அதே மாதிரி அப்ளை மிடில் வேர் போட்டுக்கோ. தங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடுத்து app.jsல எந்த இடத்துல ஸ்டோர் கிரியேட் பண்ணும், இண்டெக்ஸில் தானே, இந்த இடத்துல நான் தங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமாவா நெக்ஸ்ட் இந்த அப்ளை மிடில் வேரையும் கிரியேட் ஸ்டோர் பக்கத்தில் இப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை மிடில் வேர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிரியேட் ஸ்டோர் பக்கத்தில் கமா போட்டு அப்ளை மிடில் வேர் தங்க் அப்படின்னு சொல்லி, ரியாக்ட் ரீடெக்ஸுக்கு மிடில் வேர் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம கொடுக்கறது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை பிளைன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மிடில் வேர் அப்ளை மிடில் வேர் அப்படின்றத கொடுக்கும். அப்ளை மிடில் வேற ஒன்றும் கிடையாது, அந்த பேக்கேஜை பார்த்தாலே தெரியும் இது இதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரீடெக்ஸ் யூஸ் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இண்டெக்ஸு கிரியேட் ஸ்டோரில் போட்டோம்ல எல்லாத்தையும்.
எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா தப்பான இடத்துல கரெக்டா போட்டிருக்கோம். இது எங்க இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளுடைய கோட்ல யூஸ் பண்ணோம். நான் தூக்கிட்டு பழைய கோட்ல போட்டு ஓகே. ஸோ ரூட் ரிசல்ல அப்ளை பண்ணிடுறாரு. முடிஞ்சு போச்சு. டங்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு மிடில் வேரை அப்ளை பண்ணிருக்கோம். அந்த மிடில் வேர் என்ன பண்ண போகுதுன்னா நான் என்ன கொடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஏசி ஆட் எம்ப்ளாயி அப்படின்றதுக்கு இங்கே கொடுக்குது. ஓகேவா? இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஃபார்ம் டேட்டா ஈக்குவல் டு நேம் அப்படின்னு போடுறோம். இத இங்க பாஸ் பண்ண ஓகேங்களா? இதை இங்க பாஸ் பண்ண. ஸோ இந்த பாஸ் பண்றத இந்த இடத்துல வாங்க போறோம். வாங்கறத இந்த இடத்துல பிரிண்ட் போடுறோம். நேமு வெங்கி ஒன்றும் கிடையாது. வேல்யூவை ஏசி ஆட் எம்ப்ளாய்க்கு நான் பாஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபார்ம் டேட்டாவை சும்மா டம்மியாக ரெடி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இது இந்த இடத்துல வருது. வந்த விஷயத்த நான் ரெடியூசருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா பேலோடில் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பேலோட் அப்படின்றது நார்மலி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம ஏதாவது டேட்டா கொடுக்குறதா இருந்தால் யூஸ் பண்ணிப்போம். எல்லா இடத்துலையும் நம்ம டேட்டா கொடுக்கணும்னா தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு தேவையோ அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வருதா, இந்த இடத்துல வர்றத ரெடியூசர்ல போய் பாருங்க. ஆக்ஷன் இருக்கு, ஸ்டேட் இருக்கு. இப்போ நீங்க கன்சோல் போட்டு பார்க்கலாம். கன்சோல்ல எம்ப்ளாயி ரெடியூசர்னு ஒரு இது வைக்கிறேன். ஸ்டேட்ல என்ன இருக்கு, ஆக்ஷன்ல என்ன இருக்கு. ஸ்டேட்ல நேம் ஜாப் வந்திருக்குப்பா. ஓகேங்களா? நேம் ஜாப் வந்திருக்குன்னா அது ஆல்ரெடி இருக்கு. இதுதான். ஓகே. ஆக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு பேலோட்ல டேட்டா வருது அப்படின்னு வந்து நிற்குது. ஆட் எம்ப்ளாயி பேலோட்ல வந்துட்டு ஜாபும் அண்ட் நேமும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிற்குது. ஓகேவா? அப்ப இந்த விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற இப்ப இந்த ரெண்டு வேல்யூவை இங்க எடுத்துட்டு வர ஆக்ஷன் பேலோட வச்சு நான் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், எப்படி வேலிடேஷன் எழுத போறோம் அப்படின்றத பார்ப்போம்.